சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா எடுத்துக்கோங்க. சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா 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 சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் 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 சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா கற்பூர பிரியனே சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா அநாத ரட்சகனே சரணமையப்பா கற்பூர பிரியனே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா எங்களை காத்து ரட்சிக்கணும் பொண்ணு பகவானே சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி மாலை போட்டு விட்டீங்க, விரதத்தை பத்தி சொல்லுங்க சுவாமி. சொல்றேன் சாமி. சுவாமி சரணமையப்பா விடிய காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பச்சை தண்ணில தலை குளிச்சுட்டு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணணும். விடிகாலையில எதுக்கு சுவாமி? ஐயப்பனை அந்த நேரத்துல தான் எதுக்கு பூஜை பண்ணணும்? பாருங்க சாமி, சூரிய உதயத்துக்கு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. கால சக்கர பிரகாரம் விடிய காலையில சுமார் 4:30 தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல செய்யற ஸ்நானம் தான் ரிஷி ஸ்நானம்னுவாங்க. அந்த நேரத்துல தேவர்கள், மகரிஷிகள், முனிவர்கள் ஆகாயத்துல சூரிய பகவானை வணங்குற நேரம் அது. அந்த நேரத்துல யாரு எழுந்திருக்கிறாங்களோ, பகவானை பூஜை செய்யறாங்களோ, அர்ச்சனை செய்யறாங்களோ, அவங்கள எல்லாரையும் தேவர்கள், மகரிஷிகள், முனிவர்கள் சந்தோஷமா ஆசீர்வாதம் செய்வாங்க. மாலை போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, இந்த மாதிரி நடைமுறைகள் என்னைக்குமே நல்லது. குருசுவாமி, நெத்தியில சந்தனம், குங்குமம், விபூதி எதுக்காக இட்டுக்கிறாங்க சுவாமி? குங்குமம், சந்தனம், விபூதி இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. இந்த 3த்தையும் இட்டுக்காம ஒருத்தர் பூஜை, யஜ்யம், தியானம், தபஸ் இதை எதை பண்ணாலும் அதுக்கு பலனே கிடையாது. முதல்ல விபூதியை பத்தி தெரிஞ்சுக்கங்க. விபூதி இத சாம்பல்னு கூட சொல்லுவாங்க. சாம்பல்னா மனசுக்குள்ள ஏற்படுற விகல்பமான கெடுதல்கள் எல்லாத்தையும் எரிச்சு சுத்தமா சாம்பலாக்கிடும், மனசை தெளிவுபடுத்தும். சாம்பல் நமக்குள்ள இருக்கிற காம, குரோதம், மதமாச்சரியங்களை எல்லாத்தையும் அடியோடு அழிச்சிடும். நிரந்தரமா அந்த தெய்வத்தை வணங்குற சக்தியை கொடுத்துடும். நம்ம மனசுல உறங்கிட்டு இருக்கிற ஆத்ம ஞான சக்தியை வெளிப்படுத்துற சக்தி அந்த விபூதிக்கு இருக்கு. இதுல என்னன்னா, இந்த விபூதி மண், சாணம், ஜலம் இந்த 3 சக்திகளை வச்சு தயார் செய்யப்படுகிறது. இந்த விபூதிக்கு வைத்திய சக்தியும் இருக்கு. எப்படின்னா, ஏகாதச ருத்ரர்கள் பூமியில ஏகாதச மூலிகைகளா பிறப்பெடுத்து ஏகாதச ஹோம திரவிய ரூபத்துல தன்னைத்தானே சிவனுக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க. அதனாலதான் யஜ்ய குண்டத்தில் இருக்கிற பஸ்மத்துக்கு, அதாவது விபூதிக்கு வைத்திய சக்தி இருக்குது. நம்ம வலது நாசில வர மூச்சு காற்ற பிங்கள நாடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதிதேவதை சதுர்முக பிரம்மா இருக்கிறாரு. இடப்பக்கம் வரும் நாடி இடநாடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதிதேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. இந்த 2 நாடியும் இணையிற இடத்த
சுஷும்னா நாடின்னு சொல்லுவாங்க. இத அக்னி நாடின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு அதிதேவத அந்த சிவன் தான். இந்த 3 நாடியும் இணைகிற இடத்தை தான் திருவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. அது இந்த 2 கண்ணுக்கு நடுவில் இருக்கிற இந்த இடம் தான். பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் இணைகிற இடத்தை திருக்கூட ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த பவித்திரமான ஸ்தானத்துல பிரம்ம ரூபமான சந்தனத்தை, விஷ்ணுவோட பிரதிரூபமான குங்குமத்தை, சிவனுடைய பிரதிரூபமான விபூதியும் இட்டுக்கிறதுனால ஆதிசிவ கேசவர்கள் ஒருவர்தான் என்று ஐயப்ப பக்தர்கள் தெரியப்படுத்துவார்கள். குருசுவாமி, எந்த மாதிரி உணவெல்லாம் நாங்க சாப்பிடணும்னு சொல்றீங்களா? மாலை போட்டிருந்தாலும் மாலை போடலனாலும் எந்த வேளையிலையும் சைவ உணவை சாப்பிடுறது தான் நல்லது. ஏன்னா நம்ம உடலையும் நம்ம மனசையும் கட்டுப்படுத்துற சக்தி நம்ம சாப்பிடுற உணவுக்கு இருக்கு. சைவ உணவை சாப்பிட்டா சாந்த குணமும், அசைவ உணவை சாப்பிட்டா மொரட்டு குணமும் வரும். சைவ உணவுன்னா பால், பழம், தானியங்கள், காய்கறிகள். இந்த உணவு முறைகள்னால ஆண்டவன் கொடுத்த ஞானத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி சுத்தமான சாப்பாடுகளை சாப்பிடுறதுனால நம்மளுடைய இந்திரிய சக்தி கட்டுப்படுத்தப்படும். அது மட்டும் இல்ல, சாத்வீக வாழ்க்கையை சித்தி பெற செய்யும்னுட்டு பகவத்கீதையில 14வது அத்தியாயத்துல பகவான் சொல்லி இருக்கிறாரு. ராட்சச ஆகாரம்னா இஞ்சி, பூண்டு, வெங்காயம், மசாலா சம்பந்தப்பட்ட வகைராக்கள். இதனால தயார் செய்யப்படுகின்ற ஆகாரத்தை சாப்பிட்டா சாந்த சக்தி குறைஞ்சு போய் உக்ர சக்தி அதிகமாகி தர்மத்தை எதிர்த்து போராடுற மனநிலையை கொண்டு வந்துடும். அது மூலமா ஆசைகள் அதிகரிச்சு மனக்கட்டுப்பாடு இல்லாம செய்யக்கூடாத வேலைகளை செய்ய தூண்டும். மனுஷனை மிருகமாக்கிடும். அசைவ ஆகாரம்னா மாமிச ஆகாரம். இத சாப்பிட்றதுனால மொரட்டு குணம் தான் பெருகும். அப்படி மொரட்டு குணம் இருக்கிறதுனால நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. சத்தியம் தர்மத்தை நினைக்கிற மனநிலை இருக்காது. உபதேசங்களை கேட்காம அதை செயல்பட விடாம தடுத்து மோகத்தை அதிகரிக்க செய்யும். அதாவது நான், நீ, என்னுடையது, என்னோட சொத்து அப்படிங்கிற அகங்காரத்தை ஏற்படுத்தும். மனசை ஒரு நிலை இல்லாம தடுமாற வச்சிடும். அதனாலதான் சாத்வீக ஆகாரம் இந்த விரதத்தை நிச்சயம் வெற்றியடைய செய்யும். அதனால பக்தர்கள் பச்சை தண்ணில தலை குளிச்சு தெய்வ தரிசனம், ஒருவேளை சாத்வீக ஆகாரம், தரையில படுக்கிறது, பாதரட்சை இல்லாம நடக்கிறது, பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிச்சு பூஜை செஞ்சா நிச்சயமா அந்த ஐயப்பனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். சுவாமியே சரணமையப்பா. அக்கா, அக்கா, எங்க? என்னடா இங்க வாக்கா, பேசணும். காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? இதோ வரேன் இரு. என்ன? அது ஊருக்கு வெளிப்புறமா கோயில் இருக்குல்ல, அங்க ஒரு பெரிய பாபா வந்திருக்காரு. அவருக்கு நிறைய மகிமைகள் இருக்கான். நான் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது, டேய் கோபி இங்க வாடா, நான் ஜானகிக்கு தரிசன பாக்கியம் கொடுக்கலான்னு தான் வந்திருக்கேன், நீ சீக்கிரமா போய் அவளை கூட்டு வான்னு அனுப்பிச்சாரு. நிஜமாவா? சத்தியமா. வா போய் பார்க்கலாம். வாக்கா போலாம். சரி, அந்த பாபா எங்க இருக்காரு? அதுவா, உள்ள இடது பக்கத்துல. அவரை பார்த்து பேசினா ஐயோ, எங்க பிரச்சனைங்க எல்லாத்துக்கும் அக்கா ஒரு நீ முடிவு போயிட்டு நான் சொல்லுங்க. வந்துடுறேன். எப்படியோ எங்களுக்கு நல்ல காலம் வந்தா சரி. இங்க தானே இருப்பாருன்னு சொன்னா காணோம். இங்க யாருமே இல்லையே. ஒருவேளை அவன் பொய் சொல்லிருப்பானோ?
ஹாய். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எந்த பாபாவும் கிடையாது. நான் தான் கோபி கிட்ட சொல்லி உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். எதுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஒரு நிமிஷம். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடியா இருக்கேன். இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு எப்பவுமே இந்த மாதிரி முயற்சி எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம். முதல்ல அந்த கருப்பனை சொல்லணும். இப்படி எல்லாம் போய் சொல்லிருக்காங்க. இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணா என்ன தப்பு இருக்கு? நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். தட்ஸ் மை கேரக்டர். தினமும் கோயிலுக்கு வந்து ஆண்டவனை தரிசனம் பண்ணா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதான் உன்னையும் கூட்டிட்டு வந்தேன். ஆமாமா, நீங்க சொன்னதை கேட்டு நானும் தரிசனம் பண்ண தான் வந்தேன். அம்மா துளசிம்மா,